தங்க வளவி அழகா இருக்குதியா? பகவான் தங்கம் இல்ல, இது ரோல்டு கோல்ட் பித்தளை இது. பித்தாள வளவியா? ஆமாங்கோ. ஏங்க பித்தாள வளவி நீயே சொல்ற, அப்புறம் ஏங்க பணம் கொடுத்த? அரே அம்மா, நம்ம கடை மேல இல்லாத போ, நம்ம தம்பி இருந்தா பொறுக்கி பையன், அவன் இது மேல பணம் கொடுத்துட்டான். உன் தம்பி பொறுக்கி பையனா? அரேமா, அது இல்லமா. என்ன பொறுக்கிங்கிற இல்லங்கிற? அரே அம்மா, நம்ம பேச்சிலே நம்பிக்கை இல்லைனா இதே பாருங்கோ, ரசீது பாருங்கோ, உங்க புள்ள கையெழுத்து போட்டுக்கிறான். யாரு? என் மொத்த குட்டி கையெழுத்து போட்டுக்கா? எங்க கண்ட கண்ட? ஏன் முடியுமா? ராக்கமா, கண்ணியம்மா, ஏன் ரமணி, எல்லாரும் ஒடியாங்க ஒடியாங்க ஒடியாங்க. இது பாருங்க, என் புள்ள எவ்வளவு அழகா கையெழுத்து போட்டுருக்கான். பாரு பாரு பாரு. கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, போலீஸையும் கூப்பிடுங்க. யார் தெரியுமா போலீஸ் பிடிச்சு கொடுக்க போற? இந்த சேட்டானியா? ஏன் தொப்பி திருடிட்டியா? என் மொசக்குட்டி, இவ்வளவு அழகா நீதான் கையெழுத்து போட்டியா? என் ராசா, நான் தான் பெரியமா போட சொன்னேன். தங்கம், இந்த சேட்டு பித்தாள வளவிக்கு பணத்தை கொடுத்து உங்களை ஏமாத்திருக்காண்டா. என்ன சொல்றேன்? நம்ம ஏமாத்துறானா? சாட்டு விடு போசியோ. யார் அவன் மம்பிள் கம்பிள் கும்பிள்ங்கிறவன்? எங்க ஊருக்கு நீங்க வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? ஏன்டா தமிழ் பேச மாட்டேங்கிறீங்க? தமிழங்கிட்ட வட்டி வாங்க தெரியுதுல்ல, தமிழ் கத்துக்கிட்டா என்னயா தப்பு? கத்துக்க, முதல்லயே உரைச்சு பாத்துருந்தீங்கன்னா எங்களுக்கு இவ்வளவு பெரிய அவமானம் வந்திருக்குமா? எங்க குடும்பத்துக்கே வாழ்க்கையில இப்படி ஒரு அவமானம் ஏற்பட்டது இல்ல. போகலாம் எப்படிங்க நம்ம ஊமைய சொல்ல 1000 சொல்லு. ராஜவம்சம் ராஜவம்சம் தான்டா. சூட்டு கோட்டு போட்டவனே என் மருமகன் என்ன அழகா இருக்கான் பாரு. என்ன அப்படி பாக்குற? நான் பேசுறது உனக்கு புதுசா இருக்குல்ல? கவலைப்படாத, புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே மேல போயிருவேன். விஸ்வம் 25 வருஷமா இவனை நான் நினைச்ச மாதிரி வளர்த்ததுக்கு உனக்கு தாண்டா நன்றி சொல்லணும். அந்த நன்றி எப்படி சொல்ல போறேன் தெரியுமா? இந்த மாதிரி கையெழுத்த இவங்கிட்ட சொத்து பத்திரத்துல வாங்க போறேன். சொத்து பூரா எனக்கு வரப்போகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு விடுதலை தான். புரியல? எத்தனை நாளைக்கு தான் இதை வச்சு நான் உங்களை மிரட்டிக்கிட்டே இருக்கிறது? இதுக்கு ஒரு மரியாதை வேணா? ஒரு நாளைக்கு வேலை முடிஞ்சோடனே சுட்டுத்தான் பாப்போன்னு சுட போறேன். விடுதலை. வட போலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கு இவனை இதே ட்ரெஸ்ஸோட நம்ம பங்களாவை கூட்டு வர வேண்டியது உன் பொறுப்பு. இத்தனை வருஷமா நான் அந்த சொத்துக்காக பட்ட கஷ்டம் இனிமேதான் தீரப்போகுது. இந்த இயந்திர விபத்துல அவங்களோட எடுத்து என்னால போராட முடியல. என்னால உன்னை காப்பாற்ற முடியல. இந்த பீஷ்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னை சாகடிக்க விட மாட்டேன். வீட்டுல யாரும் இல்லாத நேரத்துல உள்ள வந்து உட்காந்துட்ட. சரி, படுத்துக்கிறேன். நான் கொடுத்த டைம் என்னோட முடிய போகுது. அசல் இந்த கேலியும் வட்டி இந்த கேலியும் எடுத்து வை. என்ன பாக்குற? உழைச்ச காசு தானே கேக்குறேன். ஆமா, கிழிச்ச. அன்னைக்கு மீட்டிங்ல ரா பிச்சைக்கார மாதிரி லோ லோன் பாட்டு பாடி நாயா கொலைச்ச. நீ கேட்ட கேட்டு செய்யணும் வேற. ஆமா, அது எப்படி? 100 அழுகின முட்டை, தக்காளி, 100 சோடா, பிஞ்ச செருப்பு. கமலாஷி, ஏற்கனவே நீ கொடுத்த வளையல் துருப்பிடிச்சு போய் சேட்டைக்கு வீட்டுக்கு முன்னாடி வந்து கலாட்டா பண்ணி எனக்கு என்னோட உயிர் நண்பன் மணிக்கோ மூக்கு வயல்ல ரத்தம். இதுக்கு ஒரு நாள் சமாளிச்சுக்க, நாளைக்கு பாக்கலாம். நாளைக்கு இருக்கு, இப்ப பாக்கலாமா? பைசா, டப்பு, துட்டு, மணி. நான் என் பாயிண்ட்ல கை விடுறதா நினைச்சிட்டேன். பெரிய சொல்ல போச்சியா? இப்ப பணமா என்கிட்ட இல்லையா? இருந்த ஒரே ஒரு வயிறு முக்குத்தி எங்கேயோ தொலைச்சு போட்டேன். வயிறு முக்குத்தியா? ஒரிஜினலா? சொல்லி நானே தேடி இருப்பேன். எத்தனை பீட்ரூட், எத்தனை கேரட்? அதெல்லாம் தெரியாது. அதோட விலை 2000. 2000 ரூபாயா? 2 lakhs. முக்குத்தி பூ மேல காத்து உட்காந்து பேசுதம்மா. ஒரு ஆஹா போடலாம்ல? அப்படி இல்லம்மா, ஒரு ஃபீலிங்கோட இங்கிருந்து வரணும். அது
காலம் குறைச்சு. சின்ன சின்ன மூக்குத்தியா வெள்ள கல்லு மூக்குத்தியா கன்னி பெண்ணே உன் ஒய்யாரம் கண்டு கண்ணை சிமிட்டுற மூக்குத்தியா. ஆக மாட்டேன். என்னையா பாட்டு ரொம்ப தூரம் போகுது, பார்வை ரொம்ப கிட்டக்க வருது, என்ன விஷயம்? புரிந்து கொண்டாயா? உன் பேச்சு என்னும் பின்ப வெள்ளத்திலே நீந்துவதற்காக சொல்லோடு ஓடி வந்த என்னை ஏமாற்றாரு. செப்பு தமிழரசி செப்பு. தாவடியா கண்டது காதல? இல்லை தமிழரசி இல்லை, காணாமலேயே காதல். யோ சும்மா நெடு நெடுன்னு பணமர மாதிரி வளர்ந்தா போறாதியா? ஆம்பளை கழகு வீரம் வீர தாய ஒரு பொண்ணு விரும்புவா. நான் தெரியாம கேக்குறேன், இந்த மூக்குத்தி அதோட திருகாணி அளவுக்காவது உங்ககிட்ட வீரம் இருக்குதாயா? வீரமா அப்படின்னா? உனக்கு சொன்னா புரியாது. இந்த ஏரியா பிஸ்தா தொரவீடு தானா? தொரவீடு இதுதான். நீ சொல்ற பிஸ்தா முந்திரி எல்லாம் இல்ல. நீ யாரு? நான் யாருங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது தொரவீடு தானா? தொரவீடு இதுதான். அவன் என் புள்ளதான். தொர இருக்கா நாவா? மரியாதை மரியாதை. இந்த பாரு, நீ யாருங்கிறத சொல்லு, அதுக்கப்புறம் அவர் வீட்டுல இருக்கிறாரா இல்லையாங்கிறத நான் சொல்றேன். என்னையா யார் என்று கேட்கிறாய்? வங்க கடலோரம் சிங்கமென சங்கத்தமை முழங்கும் தங்கத்தமை மகள் இந்த தமிழரசி. ஓஹோ, ஏண்டி அந்த கவரிங் விளைவுக்காரி நீதானா? உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் பிள்ளைகிட்ட பித்தாள வளவியை கொடுத்து அடகு வச்சு பணம் வாங்கி சொல்லிருப்ப. விஷயம் தெரிஞ்சு போச்சா? ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. என்னடி சின்ன தப்பு? பெரிய தப்புதான் வச்சுக்கையா. எப்படி வச்சுக்கிறது? உன்னால எனக்கு என் பிள்ளைக்கும் இந்த இந்த ஏரியாவிலே எவ்வளவு பெரிய அவமானம் ஆயிடுச்சு. நாங்க என்னமா பித்தாள வளவியை கொண்டு போய் சேட்டு கடையில அடகு வச்சு அதுல என் புள்ள பிராந்தி வாங்கி குடிச்சு நடுரோட்ல விழுந்து கிடந்த மாதிரி ஆயிடுச்சு. இனிமே என் பிள்ளைய தேடிக்கிட்டு மூக்குத்தி வளவி அருணா கொடின்னு வந்த நடக்கிறது வேற. கூப்பிடியா இல்ல உள்ள மாட்டுமா? போயிடுவியடி. விளையாடாத, மரியாதையா பணத்தை வாங்கிட்டு மூக்குத்தி திருப்பி கூட. தமிழே, எகிரி அடிச்சன்னா நீ தவளு. அவருதான் மூக்குத்தியே வாங்கலன்னு சொல்றாருல. என் மகரு சொன்ன பேச்சு தவறவே மாட்டாரு. மரியாதையா இடத்த விட்டு நகரே. என்னடி ஆலாத்தி எடுத்து துப்புற? திருட்டு குடும்பமா இருக்கு. அசிங்க மகளை யார பார்த்து நம்மளை பார்த்து திருட்டு குடும்பங்களா? அது இல்லமா, ஒரு வயசுக்கு வர போற பொண்ணு, வயசுக்கு வந்த பொண்ணு நடு ரோட்ல நிக்க வச்சு திட்டுறது தப்புமா? பின்ன வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் வெத்தலை பாக்க வச்சு திட்டணுங்கிறியா? என்னடி இத பாரு டி, என் மூப்பத்திய டி திருப்பி குடுக்கல டி, போலீஸ் வரைக்கும் டி, போக வேண்டிய டி, வரும் டி 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 டி. அடி போடி மகா போலீஸ். நாங்க பாக்காத போலீஸ். கூப்பிடுவோம் போலீஸ். இன்னைக்கு ரெண்டு ஒண்ணு பாத்துறேன். என்னடி ரெண்டு ஒண்ணு பாத்துருவேன்? நான் பேச ஆரம்பிச்சேன் நீ சாலா கடையில சாப்பிடுறடி. பொம்பளைன்னு பாக்குறேன். அடி போடி, நான் ஆம்பளைக்கே பயப்படுறதுல பொம்பளைன்னு பாக்குறாள். என்னடி பண்ணுவேன்? எத்தனை தடவை அடிக்கிறது? ஆமா அடிப்பேன், இனிமே கடிப்பேன். என்னைய கடிக்க. இந்த மாதிரி ஒரு வீரமான தாய் இருக்கிற வரைக்கும் என் கற்புக்கு எந்த விதமான ஆபத்து வராது. கோவணமா கட்டுற? கட்டுடி, கட்டு கட்டு. என்னடி ரெண்டு
ஆம்பளைங்க சண்டை போடுறத பாக்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இல்ல? யாரு அது ரப்பர் மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு பேண்ட் அடிக்கிறது? அது உங்க பெரியமாவே சைதி தமிழரசிய. பெரியமாவா? நமக்கு இந்த வயசான காலத்துலயும் உன் கற்பை காப்பாத்துறதுக்காக போராடிட்டு இருக்காங்க. மிருக்கு வந்த பொண்ணுக்காக நீ சப்போர்ட் பண்றியா? நீங்க எல்லாம் ஒரு மகனா? ஏழை பந்தார நரிவரசு, ஏழை பந்தார நரிவரசு, ஏழை பந்தார நரிவரசு, எம்எல்ஏ அரிவரசு, எம்எல்ஏ அரிவரசு. உங்க மகன் என்ன தோத்துக்கிறாரியா? வேசி ஆத்து விட்றாரு எந்திரி. யாரு? நான் தாயா வேப்பேரி கற்பழிப்பு கேஸ்ல உங்க மகனுக்கு எதிராக சாட்சி சொன்னது நான் தாயா. என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. நான் உன்ன மனுஷன் அங்க பா வேமா வந்துட்டு காப்பாத்துங்க. கையெழுத்து புரியா? அதனால எப்படி பாக்குறீங்க? காது குத்துதான் நடந்தது, கத்தி குத்து நடக்கல. ஐயா, என் தங்கச்சி கல்யாணம், வீட்டுக்கு போயிருந்தேன். நீங்க இங்க இருக்கிறதா சொன்னாங்க. அதான் இன்விடேஷன் நேர்லயே கொடுத்துட்டு போலான்னு இங்கேயே வந்துட்டேன். இந்தாங்க ஐயா. கருமாதேனுக்கு தான் கல்யாணம். செல்வராஜ், இது உன் ஏரியா தானே? காலத்துக்கு 500 முயல் கேச்சுல இவன் கருமாதிக்கு 5000 இன்ஸ்டியூட் ஜாப்ல வச்சுட்டேன். கல்யாணத்துக்கு 10,000 வீட்டுக்கு வந்து அப்புறமா செத்து போயிட்டானா நாடி பிடிச்சு பார்த்து செத்துட்டாங்க. சரி, போக வேண்டிய வயசு தான். உள்ளவாடா மனுஷரத்தான் எந்த நேரத்தை நடக்குது. போ வீட்டுக்கு போனோம்னா ஒரு நாள் கார்பரேஷன் தண்ணியில கூலி இன்னைக்காவது கூட சொல்ல சரியா வேண்டிய. என்ன எல்லாரும் நிட்டீங்க? போங்க போங்க போங்க, சீக்கிரம் சுடுகாட்டுக்கு அனுப்பியா? தூக்குடா, சீக்கிரம் வாங்கடா.